இயேசுவின் உயிர்ப்பு. இயேசு உயிர்த்துவிட்டார். வெற்றிடங்கள் வெற்றியை அறிவிக்கும் இடங்களாகின்றன. காலியாய் கிடக்கும் சிலுவை பலியின் வெற்றியை உரைக்கின்றன. காலியாய் கிடக்கும் கல்லறை உயிர்ப்பின் வெற்றியை உரைக்கின்றன. கல்லறைகள் காலியாய் இருப்பதில்லை. அவை மரணித்து போனவற்றின் மிச்சங்களை ஜீரணித்து கிடக்கும். இங்கே ஒரு கல்லறை மரணத்தையே ஜீரணித்து கிடக்கிறது. சிலுவை வெற்றியின் சின்னம் அல்ல, இயேசுவை சுமந்த சிலுவையே வெற்றியின் சின்னம். கல்லறைகள் மகிமையின் தலங்கள் அல்ல, இயேசு தங்கிய கல்லறையே மகிமையின் தலம். இயேசுவை கொன்றதன் அடையாளம் சிலுவை, இயேசு வென்றதன் அடையாளம் கல்லறை. கல்லறை இல்லாத சிலுவை அர்த்தமற்றது, சிலுவை இல்லாத கல்லறை ஜீவனற்றது. இயேசு உயிர்த்தார். மரணத்தின் போது பதட்டத்தில் நடுங்கிய நிலம் இப்போது பரவசத்தில் நடுங்குகிறது. ஒரு உயிர் கருவறை திறக்கும் என ஒரு தூதர் சொன்னார். ஒரு உயிர் கல்லறை திறந்ததென இன்னொரு தூதர் சொல்கிறார். பாவம் கதவை அடைக்கிறது, பாவ நிவாரணம் கதவை திறக்கிறது. அஞ்சாதீர்கள். நிரந்தர வாழ்வை தற்காலிக தாழ்பாக்கள் சிறை வைக்க முடியாது. யார் கல்லை புரட்டுவர் என கவலை கொடுத்த கல்லை புரட்ட தூதர்களே கை கொடுக்கின்றன. கல்லறையின் கல் புரட்டப்பட்டது. மூளைக்கல் மீட்பின் கல்லாய் மாறியது. கல் புரட்டப்பட்டது இயேசு வெளியேற அல்ல, நாம் உள்ளே நுழைய. அவர் தழும்புகள் நமக்கு நலமளிக்கிறது. அந்த வெற்றிடம் நம்மை நிறைவாக்குகிறது.